There is an indefinable, mysterious power that pervades everything. I feel it, though I do not see it. It is this unseen power which makes us ஊழலோட அளவு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குங்க. முதல்ல லட்சக்கணக்காக அடிச்சாங்க, அப்புறம் கோடிக்கணக்காக அடிச்சாங்க, இப்ப லட்சக்கணக்கான கோடிகள் அடிக்கிறாங்க. எங்களெல்லாம் இன்ஜினியரிங்க்கு படி, டாக்டருக்கு படின்னு சொல்லி சொல்லி உசுர் எடுத்தாங்க. எதுக்கு? என் பையனை நான் அரசியலுக்கு தான் அனுப்ப போறேன். சாரி, காசு. ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லைங்க. முன்னாடி காந்திஜி நேருஜின்னு பேசிட்டு இருந்தோம், இப்போ 2G 3Gன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு எம்எல்ஏக்கு மாச சம்பளம் 50,000 பிளஸ் அலவன்ஸ். இதே எம்பிக்கு பாத்தீங்கன்னா 80,000, அது இல்லாம கூடுதல் அலவன்ஸ் வேற. நம்ம முதலமைச்சர்லாம் மாசம் ₹1 சம்பளம்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா மாசம் 2 லட்சம் வாங்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியரு 1,500 HDFCல லோன் போட்டாதான் ஒரு வீடு வாங்க முடியுது. ஆனா இவங்க பாருங்க, பேங்க் லோன் கொடுக்குற அளவுக்கு காசு வச்சிருக்காங்க. ஒன்னும் பண்ண முடியாது. அநியாயம் நடக்கும்போது ஆண்டவன் வருமானு எல்லா மதத்திலையும் சொல்லி இருக்கு. பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம மக்களுக்கு சைப்புத்தன்மை ஒரேடியா கூடி போச்சுங்க. முன்னாடி கரண்ட் கட் 1/2 மணி நேரம் போச்சு, அப்புறம் 1 மணி நேரமா போச்சு, அப்புறம் 2 மணி நேரம், இப்ப 4 மணி நேரத்துல வந்து நிற்கும். ஒருத்தர் இல்லாத தொகுதிக்கு வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்றாருன்னா பாத்துக்கோங்களேன். வட்டம் கட்டம் மாவட்டம்லாம் ஓல்ட் ஃபேஷனுங்க. இப்பெல்லாம் நேர போய் ஜாதி சங்கத்துல சேர்ந்துக்கணும். 4-5 தர்ணா, 2 கடை அடைப்பு, முடிஞ்சா ஒரு சாலை மறியல், அப்புறம் என்ன கட்சியில கூப்பிட்டு நமக்கு சீட்டு கொடுப்பாங்க. கை தூக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான். விளையாட்டா நினைக்காதீங்க. கலந்துகிட்டாலே கோடிதான். மண் மாடி, கல் மாடி, மொட்டை மாடின்னு கட்டிக்கிட்டே போயிடலாம். உலகத்துக்கே நாம தானேங்க சொல்லி தரோம். தாத்தா, ஐயா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பெரிய தளபதி, சின்ன தளபதி, கேப்டன், டாக்டர், விக்கெட் கீப்பர், கம்பவுண்டர், இந்த மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம். ஆனா தன்னலம் இல்லாத தலைவன் ஒரு ஆளை காட்ட முடியுமா? நமக்கே இந்த நிலைமைன்னா நம்ம பிள்ளைங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம் எல்லாம் விக்கிபீடியாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல. படிச்சவான்னு சொல்லி என்ன கிழிச்சாங்க. ஐஐடின்னு சொல்லி ஓட்டு போட்டோம். 2வது மாசம் ஆளை காணும், எங்களை பைத்தியக்காரங்க ஓடி போட்டாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லைங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு தான் முக்கியம். அப்ப டிவி, இப்போ வந்து லேப்டாப்பு, ஃப்ரிட்ஜு. இன்னொருத்தர் சிரிக்காம சீமா பஸ் தர்றாங்கிறாரு. இந்தியா வளர்றதுங்கிறது டிவியில மட்டும்தாங்க. தமிழனுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த டாபிக், நாளைக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக். இந்த காலத்துல படிச்சவங்க எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? ரூரல் ஏரியாவில் இருக்க ஓட்டுகள் தான் சதவீதத்தை ஜாஸ்தியாகி கட்சிக்கு ஆதாரமா இருக்கு. அதை போங்க சார், போன வாட்டி நான் போறதுக்குள்ள என் ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாங்க. வேகாத வெயில 4 மணி நேரம் ஓட்டு போட்டுட்டு போய் நான் மகேஜால போய் 2 படம் பார்த்துக்கலாம் போட்டுருக்கு. அன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ அந்த பிளானை பொறுத்து தான் நான் ஓட்டு போடுவேனா இல்லையாங்கிறது இருக்கு. தெரிலங்க, அன்னைக்கு மூட பொறுத்து. போனா போவேன், இல்லைன்னா இல்லை. நான் போய் மறுட போகுது.